பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஓவியா ரசிகர்களுக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவியா இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில இருந்து வெளியேறினது அவங்க நல்ல முறையில வெளியேறி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அவங்கள ஒரு மன அழுத்தத்தோட வெளியே அனுப்புறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். பரணி எப்படி ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தப்பட்டாரோ அதே போலதான் ஓவியாவும் மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஓவியா பேசின பல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மனசுல அனலைஸ் பண்றப்ப ஓவியாவோட பிரச்சனை இந்த வாரம் என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்குன்னா, யாரு நடிக்கிறாங்க யாரு ரியலா இருக்காங்கங்கிற அந்த கன்ஃபியூசன் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மெயின் காரணம் ஆரவ் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா பழகினாரு, இந்த வாரம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பழகுறாரு. என்ன காரணம்? அப்ப அது நடிப்பா இது நடிப்பா இப்படி பல குழப்பங்கள். அதே மாதிரி எல்லாரும் வந்து பிஹேவ் பண்றது, முன்னாடி பேசுறது பின்னாடி பேசுறது, என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மனதளவுல எல்லாத்தையும் யோசிச்சு 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 அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு போயிட்டாங்க. இன்றைய நிகழ்ச்சியில வந்து அவங்க வந்து போயிட்டு டீசெண்டா கேமரா முன்னாடி கேட்குறாங்க, இதை மாதிரி எனக்கு வந்து இதை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், டாக்டர் வந்து எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இந்த ஷோவை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறத அவ்வளவு கண்ணியமாக சொன்னாங்க. அதுக்கு விஜய் டிவியிலேருந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத காரணத்தினால ஒரு எக்ஸ்ட்ரீம் முயற்சி, அதாவது பரணி எப்படி வந்து ஏறி குதிச்சு போக ட்ரை பண்ணாரோ உயிரை பணைய வச்சு, அதே லெவலில் இவங்க வந்து நீச்சல் குளத்தில் ஒரு தற்கொலை முயற்சி அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டாங்க. அது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நேற்று நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஒரு வாத்திய கருவியில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது தளர்வாகவும் இருக்கக்கூடாது, சமநிலையில் இருந்தால் தான் சரியான இசை வரும். தளர்வாக இருந்தால் அபசுரமாயிரும், இறுக்கமாக இருந்தால் அந்த கம்பி அருந்துரும். எதுலேயுமே எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடாது, சமநிலையோட வாழ்க்கையை அணுகணும். இந்த ஒரு விஷயம் தான் ஓவியா கிட்ட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இன்று வந்து ஓவியா நடந்துக்கிட்ட விதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க பிஹேவ் பண்ணாங்க. இது வந்து பின்னால் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்புறம் வந்து ஓவியா இன்னொரு மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு பட்டது, அவங்க இன்னைக்கு பேசும்போது யார் என்னை விட்டு விலகி விலகி போகிறாங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும், என் கூட என்னை நெருங்கி வர்றவங்கள வந்து சீப்பா அப்படின்ட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது எதை மீன் பண்ணி எதற்காக சொல்லப்பட்ட வாசகம்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த குணம் வந்து ஒரு தப்பு அப்படின்னு தான் என்னோட பார்வை. விலகி போனாலும் நெருங்கி வந்தாலும் அதற்கான காரணம் ஆராய்ந்து காரணத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு தராதரத்தை நம்ம வந்து கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கிற என்னோட பார்வை. இந்த ஒரு விஷயமும் ஓவியா பின்பற்றணும். ஓவியா கிட்ட வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க நடந்துக்கிற விதம், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம யூகிக்க முடியுது. இது சம்மந்தமாக நான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நான் கோடிட்டும் காட்டியிருக்கேன். இப்போ நான் சிம்பிளாக அவங்கக்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே வந்ததுக்கப்புறம் ஓவியா தன்னை முழுமையாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒருத்தர் நம்மளை அணுகுனாலும் சரி விலகி போனாலும் சரி என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க அலசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்தா நல்லா இருக்கும். அப்படி அந்த அலசல் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இந்த முறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு பிரச்சனையை எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் அணுகணும் அப்படின்னு இல்லை. ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி தான். அந்த கல்லை நீங்கள் கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே மறைச்சிரும். அந்த கல்லை தூரமாக வச்சு பாருங்க, ரொம்ப சிறியதாக இருக்கும். அது போல தான் வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனையிலேருந்து விலகி வந்து நின்று பாருங்க, அந்த பிரச்சனையாகவே தெரியாது. ஒரு துணியில் நம்ம முடிச்சு போடுறோம் அப்படின்னா அந்த முடிச்சு அவுக்கிற யுக்தி வந்து நமக்கு தான் தெரியும். ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தான் உண்டு பண்ணுறோம், அந்த பிரச்சனைக்கான முடிவும் நம்மிடம் இருந்தால் வரணும், அது அடுத்தவங்க கிட்ட இருந்து வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஓவியா மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். பேசிக்காக அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இருக்குது. தன்னோட துக்கத்தை மறைச்சிட்டு சந்தோஷமா இருந்தது, இது எல்லாமே வந்து பலரால் ரசிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி பொய் சொல்லாத குணம் இன்னைக்கு வந்து யாருக்கிட்டையும் பார்க்க முடியாத ஒன்று. யாரை பற்றியும் புறம் பேசாத ஒரு குணம், எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டா மூஞ்சுக்கு நேரம் பேசுறது, இந்த துணிச்சல், இது எல்லாமே அவங்க கிட்ட நல்ல குணம் இருந்தது. இந்த குணத்தை எக்ஸ்ட்ரீம் போற இந்த நிலை வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய பின்னடைவா அமையக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கு. இந்த குணத்தை ஓவியா மாத்திக்குவாங்க, தன்னைத்தானே அனலைஸ் பண்ணிட்டுன்னு நான் நம்புறேன். ஓவியாவுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய லைஃப் வந்து கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். இதுவரைக்கும் கிடைச்ச அந்த மன அழுத்தத்திலிருந்து ஓவியா வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் சந்திக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.